இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் அனைவருமே நன்கு அறிந்த ஒரு நற்செய்தி பகுதியாக இருக்கிறது. இயேசு லாசரே வெளியே வா என்று லாசரின் பெயரை சொல்லி வெளியே வர சொல்கின்றார். இதை விவிலிய அறிஞர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இயேசு ஏன் லாசரே வெளியே வா என்றார்? வெளியே வான்னு சொல்லியிருந்தால் வந்திருப்பாரா இல்லையா? இப்போ எங்கள் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு வெளியே வாடானா நான் வந்திருப்பேனா இல்லை? எல்லாருமே யார் வீட்டுக்கு வெளியில் வந்தாலும் வாமான்னு வந்திருக்க போகிறோம். ஆனால் ஏன் அவர் பெயரை சொல்லி வெளியே வா என்கின்றார் என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் கூறுகிறார்கள். ஏன் லாசரே வெளியே வா என்று கூறினார் என்று, அதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, இயேசு சாதாரணமாக வெளியே வா என்றால் என்ன ஆகிட்டு என்ன நடந்திருக்கும்? பொதுவாக சாதாரணமாக கல்லறைக்கு வெளியே நின்று வெளியே வா என்று இருந்தால் என்ன ஆகிருக்கும்? மரித்தவர்கள் எல்லோருமே என்ன பண்ணியிருப்பாங்க? உயிர் தெழுந்து வெளியே வந்திருப்பார். இப்போ எங்கள் வீட்டில் இருந்து வெளியே வான்னு கூப்பிட்டா யார் வந்திருப்பா? மொத்தமாக எல்லாருமே வந்திருப்போம். ஜெனிஷன் என் பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் யார் வருவேன்? நான் வெளியே வருவேன். அதே மாதிரி தான் இயேசு கல்லறைக்கு வெளியே நின்று வெளியே வா என்றிருந்தால் இறந்து போனவர்கள் எல்லோருமே என்ன பண்ணியிருப்பாங்க? உயிர் தெழுந்து வெளியே வந்திருப்பார்கள். ஆனால் இது அதற்கான நேரமா? அதற்கான நேரம் இதுவல்ல. அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாரு? லாசரே என்று குறிப்பாக அவருடைய பெயரை சொல்லி வெளியே வா என்று அழைக்கின்றார். இயேசுவுக்கு விண்ணுலகிலும் அதிகாரம் உண்டு, மண்ணுலகிலும் அதிகாரம் உண்டு. எடுத்து வாசிங்க. திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 18. என்ன போட்டிருக்கு? வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாரு? அவருக்கு சாவின் மீதும் அதிகாரம் இருக்கிறது, பாதாளத்தின் மீதும் அதிகாரம் இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறார் இயேசு? பொதுவாக வெளியே வா என்று சொல்லாமல் பெயரை சொல்லி வெளியே வா என்கின்றார். இன்று நம்மிடமும் இதே வார்த்தைகளை தான் இயேசு என்ன சொல்கிறாரு? ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தில் பார்த்து வெளியே வா என்கின்றார். ஆனால் நாம் வெளியில் வருவதற்கு என்ன பண்ணுறோம்? தயங்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு அம்மா வந்தாங்க. நெத்தியில் பட்டை பூசிக்கிட்டு கழுத்தில் ஒரு கொட்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ண வந்திருந்தாங்க. வந்தோடனே, ஃபாதர் என்னை யாரோ கட்டி போட்டிருக்காங்க ஃபாதர். என்னது கேட்கலையா? என்னை யாரோ கட்டி போட்டிருக்காங்க ஃபாதர், என்னால் எதுவுமே முடியல, என்னால் வெளியில் வரவே முடியல, வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா எலுமிச்சை பழம் இருக்குது ஃபாதர், முட்டை ஓடு இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? என்னை யாரோ கட்டி போட்டிருக்காங்க, என்னால் வெளியிலவே வர முடியல, எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க ஃபாதர் அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியாம்மா, போய் ப்ரே பண்ணிட்டு போங்க, நல்லதே நடக்கும்னாங்க. எடுத்து வாசிங்க. எண்ணிக்கை புத்தகம் அதிகாரம் 23 இறை வார்த்தையும் 23. என்ன சொல்கிறார் கடவுள்? எண்ணிக்கை 23 இறை வார்த்தை 23. யாக்கோபுக்கு எதிரான மந்திரமாயம் எதுவுமே இல்லை. அப்புறம் இஸ்ரேலுக்கு எதிரான குறிக்கூறல் யாதும் இல்லை. நல்லா புரிஞ்சிச்சா? நமக்கு எதிரான மாயமோ மந்திரமோ பின்னி சூனியம் எதுவுமே கிடையாது என்று கடவுள் சொல்லிவிட்டார். அப்படி என்றால் நாம் ஏன் இன்னும் கட்டப்பட்டிருக்கின்றோம்? நாம் ஏன் இன்னும் வெளியே வராமல் தவித்து கொண்டிருக்கின்றோம்? என்ன காரணம்? நாம் இன்னும் எதில் இருக்கிறோம்? பாவம் என்னும் சேற்றில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்காமல் நாம் என்ன பண்ணுறோம்? தவித்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன பண்ணுறோம்? அதற்கு காரணம் சொல்கின்றோம். யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா முட்டை ஓடு இருக்குது, காக்கா கூட தான் தூக்கிட்டு வந்து போட்டிருக்கலாம். ஆமாவே இல்லையா? எலுமிச்சை பழம் இருக்குதுன்னா போய் ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியது தான். அதை தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்க, அப்படி வச்சுட்டாங்க, என்னால் வெளியே வர முடியவில்லை என்று நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? கதை விட்டுட்டுருக்குறோம். பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார். ரோமேயருக்கு எழுதின புத்தகம் 8:31 என்ன சொல்கிறாரு? கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது
எதற்கு நான் பயப்பட வேண்டும்? கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். அதற்கப்புறமேட்டு நான் எதற்காக இப்படி அப்படின்னு பயந்துட்டு கிடக்க வேண்டும்? அதனால் நான் வெளியே வர வேண்டும். அதற்கு மற்றவர்கள் யாரும் காரணமே கிடையாது. நான் வெளியே வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றேன். நான் என்ன செய்ய வேண்டும்? வெளியே வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் நான் பாவம் என்னும் சேற்றில் மூழ்கி இருக்கின்றேன். பாவத்தினால் நான் மூழ்கி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறேன்? யாரை பார்த்தாலும் பயம். ஒரு பெரிய பாவம் செய்து விடுகின்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? நம்ம தலை குனிஞ்சிட்டே தான் நடந்துட்டு இருப்போம். நேராக கூட நடக்க மாட்டோம். யாரையும் கண்ணுக்கு கண்ணு பார்க்க கூட மாட்டோம். ஏனென்றால் பயம், அச்சம், எங்கே நம்மை கேள்வி கேட்டு விடுவார்களோ என்று பயத்தில் நாம் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். அதை விட ஒன்று என்ன தெரியுமா? நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஃபாதர், மனிதர்கள் பலவீனமானவர்கள். தெரியும் தெரியாமலும் நிறைய தப்பு பண்ணிவிடுவாங்க. ஃபாதர், மனிதர்கள் பலவீனமானவர்களா மனிதர்கள்? ஆமாவா? அட கடவுளே! சைக்கலாஜிக்கலி நம்ம பேசும் பொழுது மனிதர்கள் பலவீனமானவர்கள். ஆனால் விவிலியத்தின் பார்வையில் பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் பலவீனமானவர்களா? என்ன சொல்கிற? கடவுள் யாரின் சாயலில் நம்மை படைத்திருக்கின்றார்? தொடக்க நூல் 1:26 என்ன பண்ணுறாரு? கடவுள் நம் உருவிலும் நம் சாயலிலும் மனிதர்களை நாம் உருவாக்குவோம். 27 என்ன சொல்கிறாரு? கடவுள் தம்புருவிலேயே மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்திருக்கின்றார். நாமெல்லாம் யார் உருவில் படைக்கப்பட்டிருக்கோம்? அப்போ கடவுள் எப்படி இருப்பார்? ஜெனிஷ் மாதிரி தான் கடவுள் இருப்பார். மிக்கேல் அம்மா மாதிரி தான் கடவுள் இருப்பார். உதயராணி அம்மானா அவங்க மாதிரி தான் கடவுள் இருப்பார். டென்னிஸ் மாதிரி தான் கடவுள் இருப்பார். ஆமாவா இல்லையா? யாரை மாதிரி இருப்பார் கடவுள்? என்னை மாதிரி தான் கடவுளும் இருப்பார். ஏனென்றால் நான் கடவுளை போல் படைக்கப்பட்டிருக்கின்றேன். அப்படி என்றால் நான் பலசாலியா அல்லது பலவீனமானவனா? என்ன பண்ணுறேன் நான்? அப்படி என்றால் நம்ம எல்லாம் யார்? நம்மெல்லாம் பலசாலிகள். எது வந்தாலும் அடித்து நொறுக்குகின்ற அளவிற்கு நமக்கு பலம் படைத்தவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பாவம் செய்து நம்மிடம் இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை நாம் இழந்து விடுகின்றோம். எப்பொழுது நாம் அதை மீட்டுக் கொள்கின்றோம்? பாவம் செய்வதனால் நான் என்னுடைய கடவுளின் இயல்பை நான் இழந்து விடுகின்றேன். எப்பொழுது அதை நான் பெற்றுக்கொள்கின்றேன்? பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக நான் இழந்த கடவுளின் நிலையை நான் பெற்றுக்கொள்கின்றேன். எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:18 என்ன சொல்றாரு? இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகந்திரையாய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கின்றோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகின்றோம். இவெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. நாம் எப்போ அவருடைய சாயலாக திரும்ப மாற்றம் பெறுகின்றோம்? பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக நாம் என்ன பண்ணுறோம்? திரும்பவும் கடவுளின் நிலையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மனிதர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, மனிதர்கள் பலசாலிகள். நாம் ஒவ்வொருத்தருமே பலம் படைத்தவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருந்தும் ஏன் நான் பாவத்தில் விழுகின்றேன்? அப்படி இருந்தும் ஏன் நான் திரும்ப அதுக்குள்ளேயே விழுந்துட்டுருக்கேன்? என்னால் ஏன் வெளியே வர முடியவில்லை? பாவம் செய்வதால் மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய கடவுளின் நிலையை இழந்து விடுகின்றான். பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக நாம் அதை பெற்றுக்கொள்கின்றோம். இருந்தாலும் என்னால் திரும்ப என்ன பண்ணுறேன்? அதே பாவத்தில் தான் விழுந்து கொண்டே இருக்கின்றோம். என்ன காரணம்? கடவுளை நாம் திரும்ப பெறும் பொழுது என்ன நடக்கிறது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் திரும்ப நான் அதே பாவத்தை செய்யும் பொழுது எதை பெற்றுக்கொள்கின்றேன்? பாவத்தினுடைய கூலி என்ன? பாவத்தினுடைய கூலி என்ன? சாவு. மரணம் என்பது ரொம்ப தெளிவான வார்த்தை. சாவு என்பது தான் குத்தக்கூடிய வார்த்தை. நம்ம திரும்ப பாவம் செய்தால் என்ன நடக்கும்? சாவு தான் நிச்சயம். வாழ்வு கிடையவே கிடையாது. சாவு தான் நிச்சயம். ஒரு எலியினோட கதையை சொல்கிறேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்கலன்னா திருப்பி கேட்டுக்கோங்க. என்ன நடக்கிறது? எலிகள் எல்லாம் இப்போ கேஸ் இல்லை, அடுப்பு பற்ற வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க? பசியினால் கடக்கடியாக ஏறி இறங்குறாங்க.
என்ன நடக்குது, ஒரு கடையில் ஒரு பெரிய கூஜா ஃபுல்லாக, கீழேருந்து இவ்வளோ பெரிய கூஜா ஃபுல்லாக என்ன நடக்குது, தானியங்கள்லாம் நிரம்பி இருக்குது. எலிகள் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் போயிட்டு அதுகளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்குதுங்க. ஆனால் ஒரு எலி மட்டும் என்ன பண்ணுது, அந்த பானையிலேயே சாப்பிட்டு அங்கேயே இருக்குது. இதுங்கெல்லாம் சொல்கிறாங்க, வா போகலாம், நமக்கு தேவையானது நாம் எடுத்துக்கிட்டோம் போகலான்னு சொல்லுது. ஆனால் அந்த எலி என்ன சொல்லுது, இல்லை நான் இங்கேயே இருந்திருக்கிறேன், நிறைய ஃபுல்லாக தியானம் நிறைய தானியங்கள் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே இருந்துக்கிறேன், சாப்பிட்டு நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு. நாளடைவில் என்ன ஆகும், தானியங்கள் குறைய என்ன ஆகும், கீழே போகுமா இல்லையா? எலி என்ன ஆகிடுச்சு, சாப்பிட்டு கீழே போய் அடிமட்டத்துக்கு போகி விடுகின்றது. அதுக்கப்புறம் அதனால் வெளியில் வர முடியுமா? அவ்வளோ பெரிய ஜாடியிலிருந்து அதனால் வெளியில் வர முடியுமா? என்ன ஆகும், சாகுற வரைக்கும் என்ன பண்ணோம், அது அதே இடத்துல தான் இருக்கும். நாமளும் சில நேரங்களில் எங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, எங்கே ரொம்ப சொகுசாக இருக்குதோ, எங்கே நமக்கு நோகாமல் நம்ம நொங்கு சாப்பிட்றோமோ அங்கே தான் என்ன பண்ணுறோம், அப்படியே பெட்ஷீட்டை போட்டு படுத்துடுறோம். உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றுமாக நாம் ஒரு கூடாத்தை உருவாக்கி விடலாம். யார் சொல்கிறா? சொகுசான இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், உட்கார தான் ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம எப்போ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ரொம்ப சொகுசாக இருக்க ஆசைப்படுறோமோ நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, சத்தமாக சாவு தான். ஆனால் நான் எப்பொழுது பாவத்திலிருந்து வெளியே வருகின்றனோ, லாசர் எப்படி ஆண்டவர் லாசரை வெளியே வா என்றவுடன் வெளியே வந்தாரோ, சொல்லியிருக்கலாமே, ஆண்டவரே போதும் நான் உள்ளே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னவுடன் லாசர் வெளியே வருகின்றார். நான் எப்பொழுது வெளியே வருகின்றனோ வாழ்வை பெற்றுக்கொள்வேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். ஆனால் இல்லை ஆண்டவரே, இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, சொகுசாக இருக்குது, எனக்கு 3 வேளை சோறு கிடைக்குது, நான் இங்கேயே இருக்கிறேன்னா என்ன அர்த்தம், நமக்கு என்ன கிடைக்கும், சாவுதான் கிடைக்கும். எனக்கு சாவா வாழ்வா என்பது யாரிடம் இருக்கிறது, என்னிடம்தான் இருக்கிறது. கடவுள் இரண்டையும் கையில் வைத்து கொண்டு காத்திருக்கிறோம், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோப்பா என்று. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை எடுத்துக்கொண்டுமே தவிர வாழ்வை என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏன் என்னால் வெளியே வர முடியவில்லை? ரோமேற்கு எழுதிய புத்தகம் 7:19-20, 7வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கின்றேன். எனக்கு நல்லது செய்யணும்னு ஆசையாக இருக்குது, நான் நல்லவனாக வாழணும்னு ஆசையாக இருக்குது, அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சொகுசாக இருக்கணும், எந்த கஷ்டமும் படாமல் நான் நோகாமல் நொங்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் எனக்கு நல்லது செய்யணும்னு ஆசை இருக்குது, நடக்குமா? அடுத்து வாசிங்க 20. நான் விரும்பாத தீமையையே செய்கிறேன், ஏனென்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் செய்யவில்லை, என்னுள் குடிக்கொண்டிருக்கும் பாவம்தான் என்னை வெளியே வரவிடாமல், நான் ஏறி மேலே வர என் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது. நான் எப்பொழுது வெளியே வரப்போகின்றேன்? என்னுடைய கம்ஃபர்டபுளான ஜோன்லேருந்து நான் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கிறேனா? இந்த காலத்து பசங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்னது? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. அப்பா அம்மா கிட்ட பேசுவோம், அதை எப்படி கையாளுவோம் என்று அவர்கள் யோசிப்பதே கிடையாது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரே முடிவு சாவு தான், சூசைட் பண்ணிக்கணும். இந்த காலத்தில் அதுவும் ஜென்சி வேர்ல்டில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு இறப்புகளை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன காரணம்? அவர்களால் எளிதில் எதையும் கையாள முடியவில்லை. அதற்கு யார் பெரிய காரணம்? பெற்றோர்களாகிய நாம தான் அதற்கு பெரிய காரணமாக இருக்கிறது. கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து விடுகின்றோம். சொகுசான வாழ்க்கை. அவள் ஏதாவது பிரச்சனை என்னென்னா ஏன் எதுக்குன்னு ஆராயாமல் அதற்கு சொல்யூஷனை தான் தேடுறோம். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? விடுவதே கிடையாது. சொகுசான வாழ்க்கையை கொடுப்பது, கம்ஃபர்டபுளான ஜோனில் அவனை வாழ வைப்பது தான் அதற்கு பெரிய காரணமாக இருக்கிறது. எது நடந்தாலும் எங்கள் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, நாம் அதை ஃபேஸ் பண்ணுன்ற அந்த சக்தி, அந்த தைரியம் அவர்களுக்கு வருவதே கிடையாது. மாறாக எங்கள் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, எங்கள் அம்மா அப்பா சொல்லிவிடுவாங்க, எங்கள் அம்மா அப்பா எனக்கு பார்த்துப்பாங்க என்று அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அதை கையாளுவது இல்லை. மாறாக
அதை என்ன பண்ணிடுறாங்க, விட்டுட்டு பயந்து ஓடி ஒளிகிறார்கள். அவர்களால் வெளியே வரவே முடியவில்லை. அதற்கு காரணம் நாம தான். குழந்தை வளர்ப்பை நாம் எப்படி வளர்க்கின்றோம்? என்னால் ஏன் வெளியே வர முடியவில்லை? பாவத்தினால் நான் மூழ்கி இருக்கின்றேன், பாவத்தினால் நான் சூழ்ந்து இருக்கின்றேன். எனவே இறைவனிடம் இந்த தவக்காலத்தில், அதுவும் நாம் அடுத்த வாரத்திலிருந்து ஹோலி வீக் புனித வாரத்துக்குள் நாம் அடியெடுத்து வைக்கவிருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் குறிப்பாக இந்த ஒரு சில குறுகிய நாட்களில் நான் எப்படியெல்லாம் என்னுடைய கம்ஃபர்டபுளான ஜோன்லேருந்து வெளியே வர முடியுது? இயேசுவிடம் நான் நெருங்கி செல்லும் பொழுது நான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவேன், நிறையா கஷ்டங்களை நான் அனுபவிப்பேன். இருந்தாலும் அதை எதிர்கொண்டு என்னால் வெளியே வர முடிகிறதா? சிந்தித்து